Hi friends, welcome to Tutors Funny channel. என்கிட்ட நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க Corel பேசிக்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி. அதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு ரெண்டு வீடியோ வந்து ஏற்கனவே நான் Corel பேசிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவையும் கட்டாயமாக பாருங்கள். உங்களுக்கு Corel பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து மூணாவது கிளாஸ் தான். இன்றைக்கி நான் Corel பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன், ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட். அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சொல்கிறது டூல் பேலட்னு சொல்லி, இது என் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸில் வந்து இதை நல்லா விளங்கப்படுத்தியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டூலை செலக்ட் பண்ணுறேன், ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்கிட்ட இந்த ஒர்க் ஸ்பேஸில் கொண்டு வந்து ட்ரா பண்ணுறேங்க. இப்போ நான் இருக்க டூல் என்னன்னா ரெக்டாங்கிள் டூல் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஐக்கனும் வந்து அவங்களோட மவுஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல்னு சொல்லி வந்திருக்கு. இப்படி ரெக்டாங்கிள் டூல் ஐக்கன் இருக்குது. இந்த டூலில் எனக்கு பண்ண முடியும், ரெக்டாங்கிள் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும், வேறு எந்த வேலையும் எனக்கு பண்ண முடியாது. இப்போ நான் இதுக்கு ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணணும்னா, இப்போ இந்த மேலே இருக்க டூல் பாருங்க, பிக் டூல். இந்த பிக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு, பிக் டூலை கிளிக் பண்ண என்ன அர்த்தம்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருங்க. அதாவது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கலர் ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லணும். இப்போ நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இப்படி அன்டிக் பண்ணிங்கன்னா, இப்போ அதில் போய் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி தெளிவாக சொல்லணும். Corel சாஃப்ட்வேருக்கு அப்படின்னா தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து வேணா அது விளங்கிக்குவார். இதை வந்து நான் ஏற்கனவே என் ப்ரீவியஸ் டியூட்டோரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உங்களோட கலர் பேலட்டை சும்மா கலரை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு போகும். ரைட், இப்போ இந்த விஷயமெல்லாம் வந்து என்கிட்ட Corel பார்ட் 2 டியூட்டோரியலில் வந்து நான் விளங்கப்படுத்திட்டேன். இன்னைக்கு இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இதுலலாம் ஃபில் பண்ணியிருக்கிறது ஒரு கலர். இதில் வந்து எப்படி நம்ம மல்டிபிள் கலர்ஸ் எப்படி நம்மளோட ஷேப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா Corel உங்களோட டூல்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து கடைசியில் பாருங்கள் ஒரு டூல் ஒன்று இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து Corel 7. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குது பாருங்கள், இன்டராக்டிவ் ஃபில் டூல்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இந்த டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதோட என்ன டூல்னு தெரியலை அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களோட மவுஸ் கர்சரை உங்கள் டூலுக்கு மேலே நீங்கள் வந்து இப்படி நகர்த்தினாவே உங்களுக்கு போதும். அந்த என்ன டூல்னு சொல்லி பேரை காமிக்கும். பார்த்தீங்கன்னா என்ன பேர்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக காமிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்க்க டூல் வந்து இதுதான் இன்டராக்டிவ் ஃபில் டூல். அதாவது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இந்த டூல் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இப்படி சும்மா ஒரு இழுங்க, அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள் ஒரு கலர் இருக்குது, இந்த பாக்ஸில் ஒரு கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் இப்போ நீங்கள் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு சூம் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளங்கிக்கிறதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்டராக்டிவ் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 கலர் வந்துருக்குங்களா, பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ நான் வந்து இது தான் ஃபர்ஸ்ட் கலருக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஒரு டார்க் ப்ளூ வந்திருக்கு. செகண்ட் கலரை பொறுத்தவரையில் என்ன இருக்குது, ஒரு ஒயிட் வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து இதை வந்து கலர் மாற்றணும்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வரும். இந்த இப்போ கரண்ட்டாக இருக்க கலர் இந்த கலர் தான் காமிச்சிருக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து இந்த சின்ன அரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் பேலட் ஒன்று காட்டும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து உங்களுக்கு இதில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கலர் பேலட்டில் வந்து இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும், பச்சை வேணும்னா பச்சையை வந்து இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா பச்சை வந்துடுவாருங்க. நினச்சிக்கலாங்க. இப்போ அதே மாதிரி எனக்கு வேறு கலர் மாற்றணுன்னாவும் திரும்ப போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் ரெட் வேணும்னா ரெட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி செஞ்சுட்டு இது செஞ்சு முடிச்சுட்டு வெளியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும்.
இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வேற ஒரு கலர் மாற்றணும்னா இந்த ஏரியா சரியாக பார்த்துக்கிறீங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ஐக்கன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வரும். இதில் வந்து கரண்ட்டாக இருக்க கலர் என்னது, இப்போ இருக்க கலர் வந்து ஒயிட்டு. இப்போ நான் வந்து ஒயிட்டுக்கு பதிலாக என்ன கலர் கொடுக்க போகிறேன், ஒரு எல்லோ கொடுக்குறோம்னா எல்லோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எல்லோ கலர் ஒன்று வரும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் கொடுங்க. எல்லோ கொடுங்க, ப்ளூ கொடுங்க, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலரை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணால் ஒயிட்டை கொடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர். இப்போ 2 கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இதுக்கான ஆங்கிளையும் நான் மாற்றலாம். இப்போ எனக்கு இப்படி வேணும்னா இதை வந்து இப்படி இழுக்கலாம். இந்த பக்கத்து வந்தால் இந்த பக்கத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா. இல்லை உங்களோட ஆங்கிளுக்கு வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லி, இப்போ எனக்கு வந்து ரெட்டை வந்து குறைக்கணும்னா இந்த மாதிரி இழுத்துட்டு போனீங்கன்னா ரெட் வந்து குறைஞ்சிடுவாரு. இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் ரெட் அப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரெட்டை வந்து கொஞ்சம் கூட்டணும்னா இந்த மாதிரி கூட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இல்லைங்களாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் உங்களோட வேலைகளை. ரொம்ப இலகுவாக மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கிராஃபிக்ஸ் டிசைனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் இந்த டூலை பொறுத்த வரையில். ரைட். இது மட்டுமா இந்த இதை வச்சு செய்யலாம்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஷேப்புக்கு வந்து கலருக்கு பதிலாக பேட்டர்ன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பேட்டர்ன்ஸ்னால் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் கலர்ஸ். இதில் அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே உங்களோட இதில் ஆப்ஷன் பாரில். இது வந்து இப்போ இருக்கிறது வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணுறது இந்த மெனு. அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து டிஃபால்ட் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் ஆட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு இதில் சூஸ் பண்ணிங்கன்னா நிறையா பேட்டர்ன்ஸில் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இல்லை அந்த லோட் ஆகுது, கிளிக் பண்ண இல்லை வேறு பேட்டர்ன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகும். அதே மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதிலே வந்து நீங்கள் இதிலே பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஆப்ஷனை வச்சு. சரியாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷேப்பை டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ணுறேன்னா இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் டிலீட் ஆயிரும். இப்போ இன்னொரு ஷேப் ஒன்று எடுத்து திரும்ப வரையினேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு வரைஞ்சிட்டு முதல்ல மாதிரி பிக் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான ஸ்ட்ரோக்கை வந்து பெருசாக்க போகிறேன். ஸ்ட்ரோக்னா என்ன, அவுட்லைன். ஸ்ட்ரோக்னா என்னது, அவுட்லைன். இந்த பார்டரில் இருக்க ஸ்ட்ரோக். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளணும்னா அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா மேலே பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரோக். இப்போ ஸ்ட்ரோக் வந்து கரண்ட்டாக என்ன இருக்குன்னா 0.5 தான் கூட ஸ்ட்ரோக்காக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் கூட்டணும்னா இந்த ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஏரோ கீயை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா சைஸஸ் வரும். இல்லை உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸ்ட்ரோக் ரொம்ப பெருசாகனா இப்படி கொடுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ பெருசாக கொடுக்க தேவையில்ல. ஒரு 4 கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் கேட்பாங்க. இப்போ நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கேட்பாங்க, இந்த போர்டர் கலரை வந்து மாற்றலாமா இல்லையான்னு. மாற்றலாங்க. இந்த போர்டர் கலரை நம்ம எப்படி மாற்றலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ஃபில் ஆகுங்க. இதே உங்களோட மவுஸில் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரோக் கலர் வந்து ஃபில் ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் கலர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகுது. அதாவது உங்கள் மவுஸில் வந்து நீங்கள் ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இதாகுது, இந்த கலர் வந்து இதாகுது. அதாவது ரைட் கிளிக்கை வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கலர் பேலட்டில் போயிட்டு கலருக்கு மேலே கர்சரை கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது அப்ளை ஆகும். சொல்ல விளங்குதாங்க. இதை பற்றி இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு முதல் ஆப்ஜெக்டை முக்கியமாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேலட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கலர் பேலட் மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த மாதிரி சூஸ் ஆகும். இது ரொம்ப ஈஸியான விஷயங்க. இந்த விஷயம் இன்னைக்கு விளங்கப்பட்ட 2 விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது மல்டிபிள் கலர் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஸ்ட்ரோக் ஒன்று எப்படி நம்மளோட ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி. இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் ஏன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.